Hello, people. This is day 6 of healing my hormones on 120 days. நேற்று ஆக்சுவலாக எனக்கு வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதனால் என்னால் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்ஸ் எடுத்துக்க முடியல. நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு நானே செட் பண்ணிக்கிட்ட கோல், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்னு எக்ஸ்கியூசஸ் எடுத்துக்கவே கூடாது. இஃப் இன்கேஸ் எக்ஸ்கியூசஸ் எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அந்த ரொட்டீனை அப்படியே ட்ராப் பண்ணிடாமல் நெக்ஸ்ட் டேவே பேக் டு ட்ராக் வந்துடணும். வெளியே போகிறதுனால ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அண்ட் நான் அதை ஃபாலோவும் பண்ணேன். எல்லா டேவும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் என்னால் பண்ண முடிஞ்ச சின்ன சின்ன பேலன்ஸிங்கை பண்ணியிருக்கேன். நான் வெளியே போயிருந்தாலும் அன்றைக்கி டே ஃபுல்லாக நிறைய தண்ணி குடித்தேன். பேலன்ஸ்டு மீல் என்னன்னாலும் ஐ நெவர் ஏட் எனி ஜங்க் ஃபுட்ஸ். சில நாள் ரொட்டீன் பிரேக் ஆகும், இன்னும் சில நாள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். போத் ஆர் நார்மல். நான் என்ன லேர்ன் பண்ணியிருக்கேன்னா, ஈவன் நம்ம 1% பேலன்ஸ் பண்ணாலும் நம்ம பாடியும் மைண்டும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும். நேற்று வெளியே இருந்தாலும் அகைன் நான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஆயில் அண்ட் கஷாயம் வீட்டில் இருந்து கிளம்புறப்ப ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மீலாக இட்லி, அதுக்கப்புறம் ஜூஸ், சூப் அண்ட் வாட்டர் மெலன். அந்த டே ஃபுல்லாக நான் இது மட்டும்தான் சாப்பிட்டேன். எல்லா டேஸும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக மாற கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஸ்லோவாக ஸ்டடியாக ஹெல்தி ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறது தான் ரியல் ப்ராக்ரஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென், டாடா, பை.